சேலத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநில மாநாட்டிற்கான சுடர் தொடர் ஓட்டத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்த சுடர் தொடர் ஓட்டம் இது நிகழ்வில் உதயநிதி ஸ்டாலின் அவரோட வேறு யாரெல்லாம் முக்கிய பிரமுகர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள்? எவ்வளவு தூரத்திற்கான தொடர் ஓட்டமாக இது இருக்க போகிறது? விரிவான தகவல்கள். வணக்கம். சேலத்தில் வரும் 21ஆம் தேதி திமுக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநில மாநாட்டிற்கான சுடர் தொடர் ஓட்டத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பெரியார் சிலை அருகே தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சுடர் தொடர் ஓட்டம் என்பது மாநாடு நடைபெறக்கூடிய சேலம் மாநாட்டு திடல் வரை செல்ல இருக்கிறது. அதற்கான சுடர் ஓட்டத்தை தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, அதே போல திமுக இளைஞரணியின் துணை செயலாளர் ஜோயல் மற்றும் இளைஞரணி முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று சென்னையில் தொடங்கக்கூடிய இந்த சுடர் தொடர் ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாம்பரம், அதே போல விழுப்புரம் வழியாக சேலம் வரை செல்ல இருக்கிறது. சேலத்தில் ஞாயிற்றுக்கிழமை இளைஞரணி மாநாடு நடைபெறக்கூடிய சூழல்ல சனிக்கிழமை மதியம் இந்த சுடர் தொடர் ஓட்டம் என்பது சேலம் சென்றடையும். அதற்கு பிறகு மாநாட்டு திடலில் சுடர் என்பது ஏற்றப்படவும் இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய சூழல்ல இந்த இளைஞரணி மாநாடு என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் என்று திமுகவின் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லி வரக்கூடிய சூழல்ல அந்த மாநாட்டை ஒட்டி இந்த சுடர் தொடர் ஓட்டம் என்பதும் தொடங்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.